இப்போல்லாம் குழந்தை பிறக்கிறதுங்கிறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்னதான் யோனி பொருத்தம், ரஜு பொருத்தம் எல்லா பொருத்தமும் இருந்து நம்ம ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து கொடுத்தா கூட நம்ம வாழ்க்கை முறை மாறுது. அந்த வாழ்க்கை முறை மாறுறதுனால சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் மாறுறதுனால குழந்தை பாக்கியம் தட்டுது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த இரட்டை குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு ஆகாது, இது மிகப்பெரிய தோஷம், அதற்கு சில பரிகாரங்கள், இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய கோவில்கள், நிறைய தான தர்மங்கள், ஹோமங்கள், யாகங்கள் இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் ரெட்டை குழந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஐஓஎல், ஐவிஎஃப், டாக்டர் மூலயமாக அட்வைஸ் மூலயமாக உங்களுக்கு சொல்லி அப்படி பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் இரட்டை குழந்தைகளாக மேக்சிமம் இருக்கும். சிலது ஒரு குழந்தையாக இருக்கும். அப்போ இந்த இரட்டை குழந்தையாக பிறக்கிறது ஜோதிட ரீதியாக பிரச்சனை வருமா அப்படின்னா பிரச்சனை வராது. ஏன்னா இயற்கை என்பது வேறு, செயற்கை என்பது வேறு. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதே நேரத்தில் மனசு நிம்மதியாக இருக்கணும்ல. நம்ம நிம்மதியாக இருந்தால் கூட நம்ம குழந்தைய பார்க்க வர்றவங்க இரட்டை குழந்தைங்களா, இது இந்த மாதிரி இருக்கலாமா அப்படி இப்படின்னு எதனா ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு சந்தோஷமாக இருக்கிற அந்த மனசு சஞ்சலப்படும். சஞ்சலப்படுவதற்காக வாழ்க்கை இல்லை. எது எப்படி இருந்தாலும் இறைவன் பார்த்துக்கொள்வான். அது மட்டுமல்ல, வேதங்களில் ஒரு அங்கமான இந்த ஜோதிடமே அதுக்காக தான் படைக்கப்பட்டது. மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் போகணும். எளிமையான கோவில்களுக்கு போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செஞ்சோம், அதில் இருக்கிற வரப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானங்களும் தர்மங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரகசியம். அந்த மாதிரி தான் இந்த இரட்டை குழந்தைக்கு மிகப்பெரிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோரோஜனம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அந்த கோரோஜனம் வாங்கிட்டு சந்தனத்தோடு கலக்கணும். இரண்டும் கலக்கணும், கை போட்டு கலக்கக்கூடாது. கைப்பட்டு நமக்கு அந்த தோஷம் வரக்கூடாது. அதனால் ஒரு கொம்பில் வச்சு சந்தனமும் கோரோஜனமும் கலந்து கோவில்களில் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணும்போது இதை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கூட கொடுக்கலாம், உங்கள் குலதெய்வத்துக்கு கொடுக்கலாம். அவ்வளவு வாசனையாக இருக்கும். அவ்வளவு தாந்திரிகமான ஒரு பரிகாரம். இரட்டை குழந்தைக்கு இந்த இரண்டும் சேரணும். என்னென்ன, இந்த பசுமாட்டில் இருந்து இது கிடைக்கும் கோரோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் சந்தனமும், இது இரண்டையும் கலந்து நீங்கள் தானம் செஞ்சால் சாப நிவர்த்தி.